இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முதல் சங்கீதம் 3ஆம் வசனம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யற வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஊழியம், எல்லாவற்றிலும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த வசனத்தின் மூலம் வாக்கு பண்ணுகிறார். ஆனாலும் ஏன் படிப்புல வெற்றி அடைய முடியல, உயர் படிப்புக்கு செல்ல தேவையான மதிப்பெண் எனக்கு கிடைக்கல, வேலையில நான் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் இல்லை, வருமானத்துல எனக்கு ஒரு பெருக்கம் இல்லை, வியாபாரத்துல ஒரு வளர்ச்சி இல்லை, ஊழியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்னும் என்னால பார்க்க முடியல, ஏன் இதெல்லாம் நடக்குது? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப அது பொய்யா? இல்லவே இல்லைங்க, கண்டிப்பா அது நடக்கும். அப்ப அதற்கு ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இரவும் பகலும் வேதத்தை அப்படியே பிரியமா நேசித்து அதை வாசித்து அதுல தியானமா இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். நம்ம கையில இருக்கிற வேதத்தை உண்மையிலே நம்ம பிரியமா வாசிக்கிறோமா, இல்லை கடமைக்காக வாசிக்கிறோமா? அன்னைக்கு இந்த வேத பகுதியை நான் வாசிக்கணும், அதற்காக நம்ம வாசிக்கிறோமா? இது இன்றைக்கு எனக்கான தேவ வார்த்தையை உள்ளடக்கிய ஒரு பரிசுத்த வேதாகமோ. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேச விரும்புகிற அந்த வார்த்தைக்காக நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேங்கிற உணர்வோட நம்ம வாசிக்கிறோமா? ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய அந்த சம்பவங்களெல்லாம் வாசிச்சுட்டு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலர் காலையில கடன்னு வாசிச்சுட்டு அதோட மூடி வச்சிடறாங்க. என்ன வாசிச்சாங்க, அதுல கர்த்தர் என்னெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு, அந்த வாசித்ததை குறித்ததான சிந்தனை ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க வாசிச்சு அதுக்கப்புறம் அதை தியானிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்ப தியானிக்கணும்னா நம்ம வேலை செய்யக்கூடாதா, நம்ம தொழில் செய்யக்கூடாதா, நம்ம காரியத்துல நம்ம ஈடுபடக்கூடாதா? எல்லாம் ஈடுபடணும். அதே நேரத்துல உங்க மனதுல இந்த சிந்தனைகள் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். ஆபிரகாம் யெகோவா ஈரேன்னு சொல்றாரு. அந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்க. அப்போ அதை உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். எவ்வளோ ஆச்சரியமான அனுபவம். அந்த பிள்ளை கேட்டதுக்கு ஆபிரகாம் கர்த்தரை அப்படி நம்பியதுக்கு போய் தானே இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடிஞ்சது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இவைகளை குறித்த தியானங்கள் உங்க மனசுல ஓடிட்டே இருந்தது அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கும் ஒரு நல்ல விசுவாசம் வரும். கோலியாத்தை தாவீது ஜெயித்ததை குறித்து நீங்க வாசிக்கிறீங்க. அப்ப பாருங்க, மிகப்பெரிய படையே நடுங்கி கொண்டிருக்கும் போது 40 நாட்கள் ஒருவரும் எதிர்த்து நிற்க துணியாத வேலையில ஒரு 17 வயது, சுமார் ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் இந்த வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கிறானே. அப்ப அவனுடைய வாழ்க்கையில அப்படி என்ன விசேஷம் இருந்தது? அவனுடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்பட்டது? அவன் எப்படி செயல்பட்டான்? இதெல்லாம் நீங்க உட்கார்ந்து அப்படியே நீங்க நடந்துட்டே யோசிக்கலாம், வேலை செஞ்சுட்டே யோசிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இவைகளை குறித்த சிந்தனை வரலாம். ஆகவே இப்படிலாம் சிந்திக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் நடக்காதது போல இருக்கும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? சவாலான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம், ஒரு விசுவாசம், கர்த்தர் மேல வைராக்கி, இப்படிதான் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வேத பகுதிகளை குறித்த சிந்தை, அவைகளை குறித்த நினைவுகள் நம்ம வாசிச்சா அதோட அவ்வளவுதான். திரும்ப அடுத்த நாள் வாசிக்கும் போது இந்த வேத பகுதியை நம்ம வாசிச்சோமானே தெரியாம திரும்பவும் அதே பகுதியை வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மனசுல என்ன நினைவு இருக்கு, நம்முடைய சிந்தனையில என்னதை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம்? இந்த வேதம் சம்பந்தப்பட்ட தேவ வார்த்தைகளை குறித்ததான நினைவுகள் இல்லாம தானே இருக்கு. அதுதானே உண்மை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இரவும் பகலும் இதுல நீ தியானமாறு, உன் காரியெல்லாம் வாய்க்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல வசனத்தை நல்ல கருத்தா வாசிங்க, நிறுத்தி நிதானமா வாசிங்க, ஜெபத்தோட வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட பேசும் என்கிற எதிர்பார்ப்போடு வாசிங்க. ஆண்டவர் பேசுற வார்த்தையை குறித்து வைத்து அதை மனப்பாடம் பண்ணுங்க. அந்த வேத பகுதியை குறித்ததான காரியங்களை தொடர்ந்து அந்த நாள் முழுவதும் சிந்தித்து கொண்டே இருங்க. உங்க காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும். தேவனே, வசனத்தை வாசித்து அதை தியானித்து ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.